ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஐடி ஆட்டோமேஷன் ஜோன். இனி நம்ம சேனலில் பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினா ரிலே எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரிலே எப்படி ஆப்ரேட் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரிலேனா என்ன அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ ரிலேனா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரிலேன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஸ்விட்ச். இது என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு லோ பவர் எலக்ட்ரிக்கல் சிக்னலை வச்சு ஒரு ஹை பவர் எலக்ட்ரிக்கல் சர்க்யூட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரிலேவோட பேசிக் ஆப்ரேஷன். ஸோ இதனால் இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, ஒரு 2 சர்க்யூட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொவைடிங் எலக்ட்ரோ ஐசோலேஷன் அண்ட் ஆட்டோமேஷன். ஸோ எலக்ட்ரோ ஐசோலேஷன் அண்ட் எலக்ட்ரிக்கல் ஐசோலேஷன் அண்ட் ஆட்டோமேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரிலேல வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ மேக்னெட், அதாவது காயில் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் காயில் சப்ளை கொடுத்த உடனே ஜென்ரேட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதாவது ஒன்ஸ் பவர் ஆன உடனே வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜென்ரேட் பண்ணும். அதுதான் இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டோட ஒர்க்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர், அதாவது மூவிங் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் காயில் சப்ளை கொடுத்த உடனே என்ன பண்ணும்னா அந்த மூவிங் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். அது என்னன்றதை நம்ம அனிமேஷன் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஸ்ப்ரிங். ஒன்ஸ் பவர் ஆஃப் ஆன உடனே அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பொசிஷன், அந்த ஆர்மேச்சர் கான்டாக்ட் வந்து மூவ் ஆகுது இல்லையா, மூவ் ஆன இடத்துலேருந்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரதுக்காக வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணுவோம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட்ஸ், அதாவது என்ஓ ஆர் என்சி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரோல். என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை வந்து டைரெக்டாக கண்ட்ரோல் பண்ணுறது. ஒன்ஸ் நம்ம பவர் பண்ண உடனே நம்ம அவுட்புட்டில் தான் வந்து நம்ம என்ஓஎன்சியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட்புட்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணியிருப்போம். டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் சர்க்யூட்டை கண்ட்ரோல் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த என்ஓஎன்சியோட ஒர்க்கு தான். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஸ்விட்ச் இஸ் நத்திங் பட் ரிலேவை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த மாதிரி சொல்லுவோம். ஸோ இதில் என்னென்ன வந்து இன்டர்னல் காம்போனன்ட்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி இந்த இதில் இமேஜில் நல்லா கிளியராக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம அனிமேஷன் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ காயில் ப்ளஸ் காயில் மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரிலேவோட ஆப்ரேட்டிங் சப்ளை, அதாவது ஆப்ரேட்டிங் வோல்டேஜ் வந்து இந்த காயில் ப்ளஸ் அண்ட் காயில் மைனஸில் தான் கொடுப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர் நம்ம சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவிங் கான்டாக்ட் சொன்னோம் இல்லையா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்மேச்சர். இந்த ஆர்மேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா எங்க ஒரு பிவோட் அசெம்பிளியோட நம்ம இந்த காமன் டெர்மினலில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஸோ ரிலேல வந்து பார்த்தீங்கன்னா 3 டெர்மினல் இருக்குது. என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன் கான்டாக்ட், காமன் கான்டாக்ட், நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கான்டாக்ட் இருக்குது. இதில் இந்த நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் அண்ட் நார்மலி க்ளோஸ்ட் கான்டாக்ட் இருக்கு இல்லையா, இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு கான்டாக்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகவே ஆகாது. நடுவில் இருக்க இந்த காமன் டெர்மினல் இருக்கு இல்லையா, இந்த காமன் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும் அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ரிலே மேக்னடைஸ் ஆன உடனே இந்த ஆர்மேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா புல் பண்ணும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் கிரியேட் ஆகிட்டு. ஸோ அப்போ இந்த பிவோட் அசெம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காமன் டெர்மினலில் வந்து த்ரூ என்சியிலேருந்து என்ஓக்கு வந்து மூவ் பண்ணும். அதை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அனிமேஷன் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இமேஜை மட்டும் கொஞ்சம் கிளியராக பார்த்துக்கோங்க. எதுனா அந்த பார்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க, எது ஃபிக்ஸ்டு கான்டாக்ட்ஸ் அதுன்னு சொல்லிட்டு. அப்போ தான் நம்ம அனிமேஷன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஸோ இது இங்கே காட்டியிருக்க 2 இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் அண்ட் நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட். ஸோ இந்த இந்த கான்டாக்ட் வந்து நீங்கள் கிளியராக பார்த்துக்கணும். எதுக்காக இப்போ இந்த இந்த ரிலேவோட வீடியோ நான் போடுறேன் அப்படின்னா, நம்ம பிஎல்சியில் லேடர் லாஜிக் பார்ப்போம் இல்லையா, நம்ம பிஎல்சி ப்ரோக்ராமிங் பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட பேசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிலே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பிஎல்சிக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த எலக்ட்ரோ மெக்கானிக்கல் ஸ்விட்சை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க பிஎல்சி வரதுக்கு முன்னாடி. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இத வந்து கொஞ்சம் கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இந்த என்ஓஎன்சி இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம பிஎல்சில லேடர் லாஜிக் டெவலப் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் அப்படின்னா டர்ன்ஸ் ஆன் வென் இன்புட் இஸ் ட்ரூ. ஒன்ஸ் நம்ம இன்புட் வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா, நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன் ஆகும். அதேமாதிரி நார்மலி க்ளோஸ்டு கான்டாக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா டர்ன்ஸ் ஆஃப். நம்ம இன்புட் வந்து ஆன் ஆச்சு அப்படின்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடும். 2மே வந்து பார்த்தீங்கன்னா வைஸ் வெர்சாவா இருக்கும். நம்ம வந்து அனிமேஷன் வீடியோல பார்க்கலாம் இத. ஸோ அனிமேஷன்ல போலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேவோட பேசிக் ஸ்ட்ரக்சர் குடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த எஸ்எம்பிஎஸ் வந்து எதுக்குன்னா 230 வோல்ட் வந்து 24 வோல்ட்டா கன்வெர்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம ரிலேவோட காயில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆப்பரேட்டிங் வோல்டேஜ் வந்து இங்க 24 வோல்ட் தான் வச்சிருக்கோம். ஸோ அதனால 24 வோல்ட் ப்ளஸ் மைனஸ் வந்து டைரக்ட்டா ரிலேவோட காயில்ல வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். நம்ம டைரக்ட்டா இப்போ மெயின் வந்து ஆஃப்ல இருக்கு. ஒன்ஸ் மெயின் ஆன் ஆன உடனே என்ன ஆகும்னா 230 வோல்ட் சப்ளை வந்து எஸ்எம்பிஎஸ்க்குள்ள போகும். எஸ்எம்பிஎஸ் வந்து 230 வோல்ட் சப்ளை வந்து 24 வோல்ட் டிசி வோல்டேஜா வந்து கன்வெர்ட் பண்ணி நம்மளுக்கு குடுக்கும். ஸோ பாருங்க, ஒன்ஸ் சப்ளை வந்து ஆன் பண்றேன். சப்ளை ஆன் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக்கல் ஃப்ளோ வந்து நடக்குது. நம்ம இந்த இன்புட் வந்து ஆஃப் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, ரிலே காயிலுக்கான சப்ளை வந்து குடுக்கல. ஸோ காயில் ப்ளஸ் மைனஸ்க்கு வந்து சப்ளை போல. 24 வோல்ட் போல. திஸ் மீன்ஸ் இந்த ஸ்விட்ச் மூலியமா வந்து கண்ட்ரோல் பண்ண போறோம். ஸ்விட்ச் வந்து ஆஃப் கண்டிஷன்ல இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம குடுக்குற 24 வோல்ட் இங்க பாருங்க. 24 வோல்ட் வந்து டைரக்ட்டா காமன் டெர்மினலுக்கு போகுது. த்ரூ காமன் டெர்மினல் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, என்சில கனெக்ட் ஆயிட்டு அந்த 24 வோல்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு என்சில ஒரு லேம்ப் ஒண்ணு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ குடுக்குற காமன் டெர்மினல்ல குடுக்குற 24 வோல்ட் டைரக்ட்டா இந்த பக்கம் போயிட்டு என்சி வழியா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த அவுட்புட் லேம்ப் வந்து ஆன் ஆயிருக்கு.
இப்போ வந்து நம்ம இந்த ரிலேக்கு வந்து காயில் சப்ளை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணல. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இதோ பாருங்க டர்ன்ஸ் ஆஃப் வென் இன்புட் இஸ் ட்ரூ. நம்ம இன்புட் வந்து இன்னும் ட்ரூ ஆகல. இதுதான் நம்ம குடுக்க போற இன்புட். இன்புட் ட்ரூ ஆகல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது ட்ரூல இருக்கு இப்ப. கிரீன் கலர்ல இருக்கு. ஏன்னா, எப்போ வந்து இந்த அ இது ஆஃப் ஆகும் அப்டின்னா, இன்புட் ட்ரூ ஆனா தான் ஆஃப் ஆகும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? இன்புட் இன்னும் ட்ரூ ஆகல. அதனால இது கிரீன்ல இருக்கு. இப்போ ஆன்ல இருக்கு. ஸோ ஒன்ஸ் நான் இப்ப இந்த ஸ்விட்ச் ஆன் பண்றேன் பாருங்க. ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே 24 வோல்ட் வந்து உள்ள போகுது. ரிலே காயில் வந்து பார்த்தீங்கன்னா, மேக்னடைஸ் ஆகுது. ஒன்ஸ் இதோ பாருங்க. இன்னொரு வாட்டி இது மேக்னடைஸ் ஆன உடனே இந்த ஆர்மேச்சர் காயில் அதாவது ம் மூவிங் கான்டாக்ட்ன்னு சொன்னேன் இல்லையா? அந்த மூவிங் கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆன உடனே இது வந்து புல் பண்ணும். அப்படி புல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து கிரியேட் ஆகி இது வந்து புல் பண்ணும். புல் பண்ணும்போது இந்த மூவிங் கான்டாக்ட் சொன்னேன் இல்லையா? காமன் டெர்மினல் மட்டும் தான் மூவ் ஆகும். NO, NC வந்து ஃபிக்ஸ்டா இருக்கும்னு. ஸோ, அந்த காமன் டெர்மினல் வந்து இந்த பிவட் அசெம்பிளில வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம். ஒன்ஸ் இத மேக்னடைஸ் ஆன உடனே இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா NCலேருந்து ரிமூவ் ஆகி NOல போய் கனெக்ட் ஆயிடும். இதோ பாருங்க. NCலேருந்து டிஸ்கனெக்ட் ஆயிட்டு NOல போய் கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ, இப்போ NCல கனெக்ட் பண்ணியிருந்த அவுட்புட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ டைரக்ட்டா NOல கனெக்ட் பண்ணியிருந்த அவுட்புட் வந்து ஆன் ஆயிடுச்சு. இந்த லேம்ப் வந்து ஆன் ஆயிடுச்சு. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ, ஒன்ஸ் இந்த 24 வோல்ட் எலக்ட்ரிக்கல் வோல்டேஜ் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இங்க பாருங்க, இப்போ வந்து NO கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஆயிடுச்சு. அதாவது கிரீன் கலர்ல இருக்கு இல்லையா? கிரீன் கலர் விச் மீன்ஸ் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். டர்ன்ஸ் ஆன் வென் இன்புட் இஸ் ட்ரூ. இந்த இன்புட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன் பண்ணிட்டோம். ஆன் பண்ண உடனே இந்த NO கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரூ ஆயிடுச்சு. அதுதான் இங்க வந்து சொல்லியிருக்காங்க. NO கான்டாக்ட்னா என்னன்னா, டர்ன் ஆன் வென் இன்புட் இஸ் ட்ரூ. இந்த இன்புட் வந்து ட்ரூ ஆச்சுன்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, NO வந்து ஆன் ஆகும். NC கான்டாக்ட் அப்படின்னா, டர்ன்ஸ் ஆஃப் வென் இன்புட் இஸ் ட்ரூ. அதாவது இன்புட் வந்து ட்ரூ ஆச்சு அப்படின்னா, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஆஃப் ஆயிடும் அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க குடுத்துருக்காங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிக்கா வந்து ஒரு ரிலே வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத கான்செப்ட்டு. நெக்ஸ்ட்டு இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரிலே வந்து எனர்ஜைஸ்டு கண்டிஷன். வோல்டேஜ் ஃப்ளோ த்ரூ நார்மலி ஓப்பன்ல இருக்கு. அதாவது ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆயிடுச்சு. இப்போ எனர்ஜைஸ் ஆனதால வந்து பார்த்தீங்கன்னா, வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலி ஓப்பன் கான்டாக்ட் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் இன்னொரு அனிமேஷன் வீடியோ இருக்கு. அதுவும் சேம் தான். பட் என்னன்னா, நம்ம அங்க வந்து 24 வோல்ட் வச்சு கண்ட்ரோல் பண்ணோம் இல்லையா? இப்போ 24 வோல்ட் வச்சு கண்ட்ரோல் பண்ணாம, ஒரு 230 வோல்ட் வச்சு ஒரு லேம்ப் வந்து ஆன் பண்றோம். இது வந்து எதுக்குன்னா, அங்க ஒரு ஃபர்ஸ்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட்டு ஸ்லைடு பார்க்கும்போது என்ன சொல்லியிருந்தோம்னா, ஒரு மினிமம் வோல்டேஜ் கம்மியான வோல்டேஜ குடுத்து, லோ சிக்னல குடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஹை பவர் சர்க்யூட் வந்து கண்ட்ரோல் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த ஒரு வீடியோ தான். அந்த ஒரு அனிமேட்டட் வீடியோ தான் இது. 24 வோல்ட் வந்து குடுக்குறோம் காயில் சப்ளைக்கு. 24 வோல்ட் காயில் சப்ளை குடுத்து நம்ம அவுட்புட்ல ஒரு 230 வோல்ட் லைட்ட வந்து கண்ட்ரோல் பண்றோம். அதுக்காக தான் இந்த அனிமேஷன் போட்டிருக்கேன். இதோ பாருங்க. ஒன்ஸ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அங்க 24 வோல்ட் வழியா லேம்ப் ஆன் ஆகாம 230 வோல்ட் வழியா லேம்ப் ஆன் ஆகுது. ஒன்ஸ் பவர் சப்ளை குடுத்த உடனே, ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா காமன்ல கனெக்ட் ஆயிட்டு த்ரூ NC வழியா வந்து இந்த லேம்ப் ஆன் ஆயிடுச்சு. இன்னும் நான் இன்புட் வந்து ஆன் பண்ணல. ஸோ இன்புட் ஆன் பண்ண உடனே என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 24 வோல்ட் வழியா வந்து பார்த்தீங்கன்னா, ரிலே வந்து எனர்ஜைஸ் ஆயிடுச்சு. ஒன்ஸ் ரிலே கெட் எனர்ஜைஸ் ஆன உடனே காமன் டெர்மினல் வந்து மூவ் ஆகி NOல கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா, 230 வோல்ட் லேம்ப் வந்து இது வழியா ஆன் ஆகுது. ஸோ இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ரிலே வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி ஒர்க் ஆகுதுன்றத ஒரு பேசிக் அனிமேட்டட் வீடியோ இதுதான். இந்த ரிலே வந்து பார்த்தீங்கன்னா, எப்போ யூஸ் பண்ணியிருந்தாங்க வந்து பார்த்தீங்கன்னா, PLCக்கு முன்னாடி, அதாவது நம்ம PLC கண்டுபிடிக்கலாம், புரோகிராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ரிலேஸ யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிலேல இருக்க NONCய யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ் ஒரு சின்ன சின்ன ஆட்டோமேஷன் ப்ராசஸ்லாம் வந்து இது மூலியமா தான் வந்து நம்ம வந்து பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறமேட்டு இந்த ரிலேவோட டெக்னாலஜிக்கு அப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லேடர் லாஜிக் அதாவது PLC புரோகிராமிங்க்கே வந்து மூவ் ஆகணும். எதுக்குன்னா, இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாவே ஒயரிங் தான். அது நான் என்னோட ப்ரீவியஸ் வீடியோலயே சொல்லியிருப்பேன். எதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரிலேல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, PLCக்கு மூவ் ஆயிருக்கும் அப்படின்றத. ஸோ அந்த வீடியோலாம் பார்க்கலன்னா, நீங்க போயிட்டு ஒரு வாட்டி கோ த்ரூ பண்ணிட்டு வந்துருங்க. ரிலே அப்டின்னா இதுதான். நம்ம அங்க பார்த்தோம் இல்லையா? இங்க வந்து ஒரு நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் இந்த இடத்துல ஒண்ணு இருக்கும். இது ஓப்பன் கான்டாக்ட் ஒண்ணு இருக்கும். ஒன்ஸ் நம்ம காயில் சப்ளை குடுத்து இந்த காயில் எனர்ஜைஸ் ஆன உடனே, இந்த சென்டர்ல இருக்க காமன் டெர்மினல் வந்து பார்த்தீங்கன்னா, த்ரூ இந்த சைடு வந்து மூவ் ஆயிட்டு NCலேருந்து NOவா சேஞ்ச் ஆகும். அதுதான் நம்ம அந்த அனிமேஷன் வீடியோல பார்த்தோம். ஒரு ரிலேவ நார்மலா எப்படி வந்து சொல்லுவாங்க அப்டின்னா, டைப் வந்து DP-DT ரிலே அப்டின்னு சொல்றாங்க இந்த ரிலேவ. விச் மீன்ஸ் என்னன்னா, நம்ப இங்க ப்ரீவியஸா பார்த்ததுல வந்து ஒரு காமன் டெர்மினல், ஒரு NO, ஒரு NC இருக்கும். அதே DP-DT அப்டின்னா 2 காமன் டெர்மினல், 2 NO, 2 NC இருக்கும். ஸோ இத வச்சு நம்ம வந்து ஒரு 2, 3 அவுட்புட்ட வந்து நம்மளுக்கு தேவையான சீக்வென்ஸ் பண்ணி நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரிலேவோட காயில் வோல்டேஜ். காயில் வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 24 வோல்ட் DC. ஒரு ரிலே நம்ம புதுசா வாங்குறோம் அப்டின்னா, இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இருக்கும் அதுல. அப்புறமே கான்டாக்ட் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 24 வோல்ட் ரிலேவ வச்சு நம்ம காயில் சப்ளை குடுக்குற வோல்டேஜ் வச்சு நம்ம எவ்வளோ அவுட்புட் வந்து நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் டூ 5 ஆம்ப்ஸ் 5 ஆம்ப்ஸ் வரைக்கும் 250 வோல்ட் ஏசி வரைக்கும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம்.
இது வந்து ஃபியூச்சர்ஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பரன்ட் கேஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிரான்ஸ்பரன்ட்டா இருக்கு இல்லையா? உள்ள இருக்கிறதுல கிளியரா வியூ ஆவறதால ஏதோ டிரான்ஸ்பரன்ட் கேஸ் சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஒரு எல்இடி இண்டிகேட்டர் ஒண்ணு வந்திருக்கும். அதாவது ரிலே வந்து ஆன் ஆயிடுச்சா, ஆஃப்ல இருக்கா அப்படின்றத இண்டிகேட் பண்றதுக்காக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, டெஸ்ட் பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆப்ஷனல் எல்லா ரிலேலயுமே இருக்காது. ஒரு சில ரிலேல இருக்கும். நம்ம அந்த மாரி ஸ்பெசிஃபிகேஷன் வந்து கேட்டு வாங்கணும். ஸோ இது எந்தெந்த இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎல்சியோட அவுட்புட்ல யூஸ் ஆகும். இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் பேனல்ஸ், அப்புறம் டைமர் சர்க்யூட்ஸ் இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரிலே வந்து யூஸ் பண்றோம். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரிலேவோட பேசிக் ஆப்பரேஷன். ஃபுல்லா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா இந்த மாரி எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க் யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.